வழியில் சந்திப்போம் என்கின்ற தொகுப்பிலிருந்து உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். ஆழித்தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். நான் உங்கள் பேச்சாளர் சே. சுதானந்தன். தினமும் நம்ம நிறைய கவிதை நூல்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் பார்க்க இருப்பது இது வேற கணக்கு. இந்த புத்தகம் அருமை வாய்ந்ததாக இருக்கின்றது. புத்தகத்தினுடைய வெளியமைப்பு பார்த்தீங்கன்னா எல்லா கோணங்களுடைய படங்களும் வேற கிடக்கிறது. இதோடைய மையம் என்னதுன்னா, கணிகவியல் இருக்கக்கூடிய கோணங்கள், செவ்வகமாக இருக்கட்டும், வட்டமாக இருக்கட்டும், முக்கோணமாக இருக்கட்டும், இல்லை கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், இது அனைத்தையுமே கவிதை வடிவில் கொண்டு வந்துட்டார். அதாவது தமிழில் எல்லாத்தையும் பார்க்கலாம். மருத்துவத்திலிருந்து அனைத்தையும், தமிழை ஒன்றை கற்றால் போதும் உலகத்தில் அனைத்து செயல்பாடுகளையும் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிஞர் பெருமக்கள் ஒரு மேடைகளிலுமே குறிப்பிட்டு தான் வராங்க. அந்த நேரத்தில் இதுதான், அதாவது வணிகவியலாக இருக்கட்டும், தமிழ் துறையை சார்ந்து தான் வரும். ஏன்னா ஒரு இடத்துல பேசும்போது மொழி தேவை. அந்நிய நாட்டிலிருந்து நம்ம நாட்டுக்கு வரணும், நம்ம மக்கள்கிட்ட விற்கிறதுக்கு ஒரு மொழி என்பது தேவை. நம்ம எப்படி வெளிநாட்டுக்கு போய் விற்கும் பொழுது ஆங்கிலமோ, மலையாளமோ, தெலுங்கோ, ஹிந்தியோ தேவைப்படுவது போல அந்த நாட்டில் வந்து இங்கே விற்கிறவங்களுக்கு தமிழ் என்பது தேவைப்படுது. இதே தான் கணிகவியலில் ஒரு கோணத்தையுமே இவர் கவிதை வடிவத்தில் கொண்டு வராரு. மிக சிறப்பாக இருக்குது. எந்த ஒரு ஆசிரியருடைய நூல்லையுமே இந்த கணிகவியலை ஒப்பிட்டு பேசியிருக்காங்களே தவிர்த்து இந்த கோணத்துக்கு இந்த கவிதை அப்படின்னு சொல்லி கொண்டு வரலை. இது 40 பக்கமாக இருந்தாலும் 400 பக்கத்திற்கு சமமானது. 4000 தொகுப்புகளை உள்ளடக்கிய மாதிரி இதனுடைய ஒரு கவிதையும் மேற்கொள்ளா இருக்கு. வானில் உள்ள நட்சத்திரங்களை எண்ண முடியாத அளவிற்கு வியப்பூட்டக்கூடிய கவிதைகள் உள்ள இருக்குகின்றன. இந்த நூலாசிரியை பற்றி பார்க்கும் பொழுது, இந்த நூலாசிரியருடைய பெயர் கவிஞர் மதுரை ராஜு. இவருடைய என்ன சொல்றது, வரலாறே மிகப்பெரிய ஒரு வியக்கத்தக்கதாக இருக்கு. என்னன்னா, இவர் அறிவியல் துறையில் இருப்பவர். அறிவியல் ஆசிரியராக பணியாற்றி வருகின்றார். 10ஆம் வகுப்பிற்கு அறிவியல் துறையில் தினந்தோறும் சாதித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பெருந்தகை. இவர் தமிழ் பக்கம் தலை சாய்த்தது அறிவியலுடன் சேர்ந்து தமிழையும் கற்குகின்ற ஆர்வம் மிகப்பெரிய ஆர்வமா இவருக்குள்ள வந்ததுனால இவர் தமிழ்ல இறங்கி கவிதை நூல்களை எழுதி வந்து வர்றார். இந்த நூல் இவருடைய 4வது நூலா இடம்பெறும். மொத்தமாக 5 நூல்கள் வெளியிட்டிருக்கின்றார். இன்னும் 2 நூல்கள் கடந்த நாட்களில வந்துடும். விரைவில் உங்களுடைய முன்னிலையிலேயே அந்த நூலும் வெளியிட இருக்கின்றது. இவர் எனக்கு ரொம்ப நெருங்கிய ஆசிரியர். என்னுடைய வாழ்நாளில் நான் செல்கின்ற பாதைகளுக்கெல்லாம் ஆலோசனை தரக்கூடிய இடத்தில் இருப்பவர். என்னுடைய மேடைகள் ஒன்றொன்றுக்கும் என்னுடன் துணை நின்று எனக்காக உழைத்து கொண்டிருக்கின்ற பெருந்தகை. ஆக இவருடைய நூலுடைய 5 நூலையுமே வெளியிட்டது, இந்த நூல்களுக்கு முன்னாடி இருந்து வேலை செய்தது. இந்த நூல் பார்த்தீங்கன்னா செந்தமிழ் கல்லூரியில் வெளியிட்டாங்க. இந்த செந்தமிழ் கல்லூரியில் வெளியிட்டாங்க. செந்தமிழ் கல்லூரியினுடைய வெளியீட்டு விழாவில் அவருடன் சேர்ந்து நானும் சென்று இந்த நூலை வெளியிட்டதில் மிகுந்த மகிழ்ச்சியை நான் அடைகிறேன். இவருடைய 4 நூல்களையுமே தொடர்ந்து நான் தான் வெளியிட்டேன். அந்த மிகப்பெரிய மகிழ்ச்சியும் அடைகிறேன். அதோடைய சிறப்பு தான் இங்கே நான் சொல்கிறேன். இப்போ இந்த நூலாசிரியர் பற்றி சொன்னேன். இந்த நூலாசிரியர் இயற்பெயர் பிரான்சிஸ் மேல்வேல். இந்த நூலாசிரியர் இயற்பெயர் பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ் மேல்வேல். இவர் ஒரு கிறிஸ்தவத்தை குடும்பத்தை சார்ந்தவர். அறிவியல் துறையில் சாதித்து கொண்டிருப்பவர். தாய் மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கிறார் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு இவர் தான். இந்த நூலை தன்னுடைய தாயாருக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்காரு. உண்மைக்குமே அவங்க தாயார் காலமாகிவிட்டார்கள். அவர்களுக்கு இந்த நூலை சமர்ப்பணமாக எழுதி வச்சிருக்காரு. தன்னுடைய தாயிற்கு 1000 பொன்மாலைகள் வைத்து இறுதி ஊர்வலத்தில் என்ன நடத்தினாலும் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா உயிருடன் இருக்கும்போது ஒன்று செய்யணும். ஆனால் உயிருடன் இருக்கும்போது இவருடைய தாயார் 3 நூட்களுக்கு வாழ்த்து எழுதியிருக்காங்க. முதல் நூலை தன்னுடைய தாயாருக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்காரு. ஆக மொத்தம் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேணும்ன்ற இடத்துல இருப்பது இவருடைய தாயார் தான். இப்படிப்பட்ட ஒரு மகனை பெற்றெடுத்ததற்கு அவர்கள் இறைவனாக தான் இருக்க வேண்டும். இறைவனுடைய நம்பிக்கைகள் உண்மைக்குமே எல்லாத்துக்கும் இருந்தால் இவரும் என்னை பொறுத்த ஒரு கடவுள் தான். இப்படிப்பட்ட மகனை பெற்றெடுத்ததற்கு அவர்கள் நிறையா புண்ணியம்தான் செஞ்சிருக்கணும். ஆக மொத்தம் சிறப்பு தக்கவர். இவரும் ஒரு ஆசிரியராக இருந்தவர். இவர் மிகுந்த சிறப்புடையவர். நூலை அடுத்தடுத்து பார்ப்போம். வாழ்த்துறைகள் நிறையா பேர் எழுதியிருக்காங்க. மு. செல்லா கவிஞர் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்டான்லி விக்டர் தமிழாசிரியர் எழுதியிருக்காரு. நிறையா ஆசிரியர்கள் பெருந்தகைகள் எழுதியிருக்காங்க. அதற்கடுத்து கவிதைக்குள்ளே நம்ம நேராக வந்தோம்னா நிறைய உங்களுக்கு சொன்ன ஏற்கனவே வடிவங்களையும் குறியீடுகளையும் கவிதையாக மாற்றிருக்காருன்னு. இந்த ஒரு குறியீடுகளையும் வடிவங்களையும் மாற்றுறதுக்கான ஒரு சொல்கிறேன். முக்கோணம்
முரட்டு கணவனுக்கும் முரண்டு பிடிக்கும் பிள்ளைக்கும் இடையே முட்டு கொடுத்து நின்று முயல் ஓட்டம் ஓடுகிறாள் முத்தான குடும்பத் தலைவி அவள் முக்கோண உச்சியில் நின்று. சதுரன் சணல் முடிய அறையில் சங்கடத்துடன் இருக்குகிறார் அவர். சதுர டப்பாக்களில் மாத்திரைகளோடு சனம் யாரையும் பார்க்காமல் சாப்பாடு தட்டுகளில் சாப்பாடுக்கு பதிலாக மாத்திரைகளை வைத்துக்கொண்டு துன்பம் தான் கண்டு கொண்டிருக்கிறார். செவ்வகம் கட்டிட கட்டிலில் பிறந்து கட்டிய வீட்டில் வசித்து கட்டு பணத்திற்காக உழைத்து கண்ட வாகனத்தில் அலைந்து கடைசியில் முடிந்து நின்றது பெட்டியோ பாடையோ எல்லாம் செவ்வகம் தானே. அதாவது செவ்வகத்தை அழகா முடிகிறது என்னவான் இப்போ ஆரம்பிக்கிறதும் செவ்வகத்தில் தான் ஆரம்பிக்குது. அதாவது தொட்டிலாக இருக்கட்டும் ஒரு கட்டிலாக இருக்கட்டும் எல்லாமே முடிகிறது மனிதனுக்கு ரெண்டே தான் முடிஞ்சு அவன் எடுத்துகிட்டு போகிறது. ஒன்று பாடலை பெட்டி எல்லா மதத்துக்குமே சமமானதான். இந்த சமயத்தில் பாடை என்கின்றது சொல்வார்கள், மிக சமயத்தில் பெட்டி என்கின்றத சொல்லுவாங்க. எதாக இருந்தாலும் செவ்வகத்தில் தான் உனக்கு முடியுது. ஆக மொத்தத்தில் வாழ்க்கை செவ்வகம் தானே என்று சொல்றார். வட்டம் குறுகி போய் கருவாய் குறுகிய வயிற்றுக்குள் பிறந்து குழந்தையாய் தவழ்ந்து குதூகலமாய் சுற்றி திரிந்து குமரனாய் வளர்ந்து குழந்தை குட்டிகளோடு குடும்பமாய் குதூகலித்த பின் குறைந்த உடல்நலத்தோடு குறுகி போய் கூணி நடக்குகின்றான். வாழ்க்கை ஒரு வட்டம் தானே. அதாவது குறுகிய கருவில் இருக்கக்கூடியவன் கடைசியில் குனிஞ்சு போய் தான் நடப்பாங்க. எப்படி இருந்தாலும் நீ குறுகிற இந்த வாழ்க்கை ஒரு குறுகியது தான். ஆகவே வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்றார். அதாவது ஆரம்பித்த பாதையிலே உனக்கு முடிதுரா அப்படின்றார். இப்போ உருளை அப்படின்றது இருக்காது, அதுவே கூம்பு அதில் இருக்காது. அருங்கோணம் சதுர சரிவகம் கழித்தல் கூட்டல். கழித்தல் பார்ப்போமா? கழிக்கப்பட வேண்டியவை கணக்கில்லாமல் இருந்தாலும் கனமாய் மனதில் கவலையாய் ஏற்றினால் கனநேரம் மகிழ்வு வருமோ? கவலைகளை கழித்து பாருங்கள் கழியும் பொழுது இனிதாய். கவலைகள் கழிச்சிருங்க. கழிக்க வேண்டியது நிறையா இருக்குது, கழிச்சிருங்க அப்படின்றது கழித்தல் சார். இதே இது கூட்டல்ல கூட்டல் குறியீடே உயிர் காக்க கூடி வரும் உறவால் மகிழ. கூடா நட்பு கூடினால் கேடு விளைய கூடி வரும் செல்வம் குதூகலமாயினும் கூடி உழைத்து தேடி வருபவரிடம் நாடி கூடுதலாய் உதவி செய்தால் கூடி வருபவன் உன்னிடம் இன்றையே இறையே. கூடி வருபவன் உன்னிடம் இறையே அப்படின்னு சொல்றாரு. அதாவது கூட்டல் குறியீடு எவ்வளோ ஒரு அழகா இந்த ஆம்புலன்ஸ்லலாம் ப்ளஸ் போட்டிருப்பாங்க. அது சிவப்பு கலரில் ஒரு கூட்டல் குறியீடு இருக்கும். அது அவர்களுடைய குறியீடாக இருக்குது. ஆனால் உயிர் காக்க ஓடி வர்றது இந்த கூட்டல் குறியீடு அப்படின்றாரு. உண்மையை சிந்திச்சிருக்காரு. ரொம்ப மிக அருமையாக இருக்குது எல்லாமே. இந்த கவிதை தொகுப்பை ஒருவரும் வாங்கி வாசிக்க வேண்டும். முக்கியமாக இந்த கணிதத்துறையில் இருக்கிறவங்க வாசிங்க. அது மாதிரி குழந்தைகள் தினந்தோறும் வாசிப்பதற்கான முக்கிய நூலாக இந்த புத்தகம் இருக்குகின்றது. ஏன்னா 40 பக்கம் தான் அந்த புத்தகம். சில 32 பக்கம் நினைக்கிறேன். 32 பக்கத்தோட இந்த புத்தகம் முடியுது. இப்போ ஒரு நாள் எடுத்தோம்னா ஒரு அரை மணி நேரம் தான் அவங்க அந்த 32 பக்கத்தை முடிக்க. தயவுக்கு எல்லாரும் படிங்க. குழந்தைகள் முதற்கொண்டு படிக்கலாம். மிக ஆர்வத்தோடு படிக்கலாம். இன்றைய நிலைமையில் அந்த டிவி மொபைல் ஃபோன்லாம் பார்க்கறத விட்டுட்டு கவிதை நூல்களுக்கு கூட இடம் தருங்க. அதாவது கவிதை நூல் தான் கிடையாது, கதை நூலாக இருக்கட்டும், கற்பனை காவியங்களாக இருக்கட்டும், இறைமையாக இருக்கட்டும், தன்னம்பிக்கைகளாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி ஒரு நூலகத்துக்குள்ளே சென்று ஒருத்தன் உட்காந்துட்டான கருவறையை உட்காந்ததுக்கு சமானம். இன்றைய வாழ்நாளில் வகுப்பறையும் கருவறையும் ஒண்ணுதான். ஒரு தாயினுடைய வயிற்றிலிருந்து வருபவன் கருவறையிலிருந்து வெளியில வந்துட்டான். தினந்தோறும் ஒரு கருவறை போய் பார்க்கிறான். அதுதான் வகுப்பறையா மாறுது. அங்க ஒரு தாய் நிற்கின்றார், அவர் தான் ஆசிரியர். தினந்தோறும் அதான் இப்போ மதுரையில் கூட பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் நூற்றாண்டு நூலகம்லாம் வந்திருக்கு. நிறைய நூலகங்கள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கிளை நூலகங்கள், மைய நூலகங்கள் நிறைய இருக்குது. அனைத்து நூலகங்களிலும் சென்று பாருங்கள். உங்களுக்கான நூல்கள் அனைத்துமே கிடைக்கும். இந்த நூலை தொடர்பு கொள்ள வேண்டும். இந்த நூல் உங்களுக்கு வேண்டும்னா உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 88 38 5 14 14 3. மீண்டும் சொல்கின்றேன், 88 38 5 14 14 3. இந்த எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நூல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நூலை உங்களுக்கு கொரியர் மூலமாக நாங்கள் வழங்கிக்கிட்டு இருக்கோம். எங்ககிட்ட இருந்து வரல, இதை நீங்கள் எங்களிடம் கேட்டீங்கன்னா இந்த நூல் ஆசிரியர்கிட்ட நாங்கள் பரிந்துரை செய்து உங்களுக்கு உங்களுடைய இல்லம் தேடி வரும். நீங்கள் அனைவரும் பார்க்கக்கூடிய நூல் அருமையாக இருக்குகின்றது. தினமும் கணிப்பொழுது சந்திப்போம், நாளையும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன்.